Hello friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எப்படி ஒரு சூப்பரான ஸ்ட்ரெயிட் குர்த்தி வந்துட்டு நீட்டாக வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி லைனிங் கிளாத்தை 4 லேயராக வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். 4 லேயர் இருக்குது, ஓகேவா? இப்போ ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் அதையும் முடிஞ்சால் என்ன சொல்கிறது இதில் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபோல்டட் எட்ஜ் வந்து ஷோல்டர் விட்த் வந்துட்டு 6 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். நெக்கோட விட்த் வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருந்தேன். இப்போ நெக்கோட டெப்த் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கழுத்தோட இறக்கம் நான் வந்துட்டு 4.5 இன்ச்சஸ் வச்சுருந்து இந்த மாதிரி பானைக்கு வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி நெக் பேட்டர்ன் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி டயகனலாக போட்டுக்கலாம், இல்லை ரவுண்ட் நெக் இருக்குல்ல அது மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் ஓப்பன் எங்கே வைக்கணும், வெயிஸ்ட் லைன் எங்கே வைக்கணும், ஹிப்பு எப்படி மார்க் பண்ணுறது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம்ஹோல் டெப்த் வந்து 6.5 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு அந்த டாட்டுக்கு நேராக சைடில் இருக்க அகலம் தான் செஸ்ட்டோட விட்டு. அது வந்து எனக்கு தேவையான ரெடி லென்த் வந்து 9 இன்ச்சஸ் நான் அதை வந்து வச்சுக்கிறேன். இப்போ ஷோல்டர்லேருந்து கீழே வெயிஸ்ட்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கிறேன் 14 இன்ச்சஸ். அதுக்கு நேராக சைடில் இருக்க அகலம் வந்து 8.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டாட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஓப்பனுக்கு நான் 19 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். 19 இன்ச்சஸ்க்கு நேராக செஸ்ட்டோட அகலமே நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அது மாதிரி டாப்போட உயரம் வந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துல டாட் பண்ணிக்கலாம். டாட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேராக இந்த மாதிரி செஸ்ட்டோட அகலமே இங்கேயும் நான் வச்சுக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம டாட் பண்ணி விட்டுறலாம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஸ்விங் அலவன்ஸ்க்கு நான் 2 இன்ச் வந்து விட்டுக்கிறேன். இப்போ செஸ்ட்டோட அகலம்னா என்ன, அது எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வீடியோ லிங்க்ஸ் வந்து கீழே இருக்குது. அதுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன்ஸுமே கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நம்ம கீழே இருக்க அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ், பேசிக் வீடியோஸ்லாம் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கீழேயும் நான் அந்த தேவையான ஹைட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மேலே வந்து குட்டி அந்த ஷோல்டர் கிட்ட மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இறக்க வச்சு அந்த ஷோல்டரோட ஸ்லோப் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேம் நெக் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதே மாதிரியே இப்போ நான் சாரீ பீஸ்லேருந்து தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் குர்த்தி ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அகைன் டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம லைனிங் பீஸ்க்கு அளவாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஃபோல்டு சைட்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. நான் அந்த பீஸையுமே 2ஆக கட் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு தனியாக பேக்குக்கு தனியாக நீட்டாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓப்பன் எப்படி நீட்டாக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். எந்த இடத்துல நீட்டில் ட்ராப் பண்ணணும், எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ரிமைனிங் இருக்க ஸ்கொயர் பீஸை ஃபுல்லாக கட் பண்ணிக்கிட்டு ஸ்லீவுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ 14 இன்ச்சஸ் 15 இன்ச்சஸ் உங்களுக்கு 3/4 லென்த் வேணும், இல்லை ஹாஃப் ஸ்லீவ் வேணுன்றது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ நமக்கு தேவையான ஸ்கொயர் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு எப்போயுமே ஃபோல்டட் சைடில் இருந்துட்டு தான் நீங்கள் ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ ஓப்பன் சைடில் இருந்துட்டு 3 இன்ச்சஸ் டவுன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லீவோட பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கலாம். கீழே பாட்டம் ஸ்லீவ் வந்து 7 இன்ச்சஸ் வச்சுருந்தேன். நான் இந்த மார்க்கிங்லாம் எனக்கு தேவையான ஸ்டிச்சிங் அலவன்ஸையும் சேர்த்து தான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் வச்சு தான் நான் வந்து இந்த மார்க்கிங்லாம் பண்ணுவேன். இப்போ நம்ம இந்த சாரீ பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு அந்த நெக்கோட ரவுண்டை மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். தைக்கும்போது கரெக்டாக விலகிடாமல் பார்த்துக்கோங்க, இல்லைனா லாஸ்ட்டில் ஹைட்டில் கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சாரீ பீஸை நீட்டாக நம்ம கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் பீஸை வந்து ராங் சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ லைனிங் பீஸை ராங் சைடு திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்க போகிறேன். ஓகே, நீட்டாக வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. சேம் லென்த்லேயே நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள் டாப் ஸ்டிச்சு.
ஸோ இப்போ இதை பின்பக்கமாக திருப்பி விட்டு லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்து ஃப்ரண்ட்டு சைடு வந்து ரெடி ஆகிடும். இதை ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி நான் எப்படி வந்து சைடில் ஓரம் அடிக்கிறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட் முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா லைனிங்கோட பாட்டம் இருக்குல்ல அதை டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி சாரீ பீஸ்க்கு மேலே வச்சு நெக்லைன் அட்டாச் பண்ணுங்கள். நான் அதை மறந்துட்டேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி லாஸ்ட்டில் வரும்போது நான் வந்து லைனிங் பீஸை கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ நீங்களும் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் நான் வந்து எடிட் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இன்னொரு சைட்லையுமே இதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி பேக் பீஸ்க்கும் ரெடி பண்ணிக்கலாம். சாரியோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கிட்டு நெக்கோட ரவுண்ட் இருக்குல்ல அது ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெக்லைன் இருக்குல்ல அந்த சாரீ பீஸில் இருக்க நெக்கோட ரவுண்டை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ இந்த சாரீ பீஸையும் லைனிங் பீஸையும் ஓப்பன் பண்ணி விட போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி ஷோல்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா பிசுறு இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஓப்பன் பண்ணி விட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃப்ரண்ட் பீஸை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அப்படியே அட்டாச் பண்ணும்போதும் நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டு சைட்லையுமே ஷோல்டர் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைட்லையுமே ஷோல்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பேக் பீஸ் ரெடி பண்ணோம்ல அதோட டாப் இருக்குல்ல அதை வந்து ராங் சைடில் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபோல்டட் எட்ஜ் கிடைக்கும். அதுக்கு எப்படி நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணோன்னா ஒரு ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்லைன் வழியாக வந்துட்டு இன்னொரு ஷோல்டரில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு நீட்டாக சீல்டு மெத்தட் வந்து பண்ணுறோம் ஷோல்டர்கிட்ட. ஓகே, சேம் அதே மாதிரி இப்போ பேக் பீஸ்க்கும் நம்ம இந்த சாரீ பீஸையும் லைனிங் பீஸையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைனிங் பீஸை மட்டும் கீழே இருக்க அந்த பாட்டம் இருக்குல்ல அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி இன்னொரு ஸ்கர்ட்டுக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரீ பீஸோட பாட்டமையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். மறக்காமல் கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ் பீஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை ராங் சைடு பார்த்து அதோட பாட்டம் இருக்கு இல்லையா ஸோ அதை மட்டும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் நான் சொல்கிற அந்த ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா குயிக்காக உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் சூப்பரான ஒரு ஸ்ட்ரெயிட் டாப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஸ்லீவும் கையோடு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லீவோட நல்ல பக்கமும் டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு நீட்டாக வந்து ஷோல்டர்லேருந்து ரைட் டவுன் ஷோல்டர் வந்துட்டு லெஃப்ட் டவுன் சொல்லிட்டு சிங்கிள் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி 2 டைமில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ செஸ்ட்டோட ரவுண்டில் எப்படி மெஷர் பண்ணணுன்னா கரெக்டாக செஸ்ட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டு அந்த ஃபுல் ரவுண்டையும் மெஷர் பண்ணி அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதுதான் நமக்கு கால் பகுதிக்கு தான் எப்போயுமே நம்ம கட் பண்ணுவோம். எல்லாருமே அப்படி தான் கால் பகுதிக்கு தான் நம்ம கட் பண்ணுவோம். ஸோ அதோட ரொம்ப டீட்டெயிலான வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக புரிகிற மாதிரி பிக்னஸ்க்காக அந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு ரெடிமேட் குர்த்தியில் வந்துட்டு எப்படி நம்ம அதுலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு குர்த்தி வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் விட்டு எப்படி நம்ம இப்போ ப்ரெசண்ட்டாக தைக்கிற ஒரு குர்த்திக்கு வந்து கட் பண்ணலான்றதையும் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல் குர்த்தியுமே ராங் சைடு திருப்பி போட்டு நம்ம பாட்டம் ஸ்லீவ்லேருந்து ரெடி லென்த் வந்துக்கிறோம். இப்போ ஓப்பன் எப்படி நம்ம வைக்கிறோம் நான் வந்து காமிக்க போகிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் இருக்குல்ல ஆர்ம் ஹோலையும் கரெக்டாக நீங்கள் ரெடி லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக எப்படியெல்லாம் மார்க் பண்ணமோ அதே இடத்துல தான் இப்போ ஷோல்டர் வந்துட்டு 14 இன்ச்சஸ்க்கு நான் வந்து வெயிஸ்ட்டோட ஹைட்டு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த டாட்டுக்கு நேராக சைடில் இருக்க அகலம் தான் வெயிஸ்ட்டோட விட்டு. ஸோ அங்கே எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு நேராக டாட் வச்சுக்கிறேன். நம்ம வந்து ஓப்பன் நமக்கு எங்கே வேணுன்றது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ நிறைய அவங்களுக்கு வயிறு பகுதியெலாம் நிறைய இருக்குன்னா 17 வச்சுக்கோங்க, ஓகேவா. பட் நீங்கள் அந்த ஓப்பன் வைக்கும்போதும் நீங்கள் பேண்ட்டு போடுற இடத்துக்கு கொஞ்சம் மேலேயாவது இருக்கணும், இல்லைனா சைடில் ஆக்வர்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு ஓப்பன் எங்கே வைக்கணுமோ அந்த டாட்டுக்கு நேராக டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அந்த ஹோல் கிளாத்தை ராங் சைடை பார்த்து கீழேருந்து மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ பாட்டமில் இருந்துட்டு மேலே இப்போ அந்த டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணோம்ல ஓப்பனுக்கு அங்கே வரப்போகிறோம் நம்ம. ஓகே, இப்போ ஒரு குர்த்தியோட பாட்டம் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி நான் மேலே வரப்போகிறேன். ஸோ இந்த மாதிரி மேலே வந்துட்டு இருக்கும்போது நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணி நமக்கு எங்கே ஓப்பன் வேணுமோ அங்கே டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த பிளேஸ் வரும் கரெக்டாக அதுக்கு நேராக நீடில் ட்ராப் பண்ணாமல் அதை விட ஒரு 1 இன்ச் மேலே போய்க்கோங்க.
பார்த்தீங்களா நான் 1 இன்ச் மேலே வந்திருக்கேன். ஸோ அங்கே நீடில் ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் இந்த மாதிரி பா ஷேப்பில் வந்துடுங்க. பா ஷேப்பில் வந்துட்டு அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க கீழே வரைக்கும். ஒரு குர்த்தியோட ஃப்ரண்ட் பீஸோட பாட்டம்லேருந்து ஓப்பன் வரைக்கும் வந்துட்டு ஓப்பன்லேருந்து பேக் பீஸோட பாட்டம் வரைக்கும் வரப்போகிறோம். நம்ம குர்த்திஸில் சைடில் அப்படி தானே இருக்குது. ஸோ அதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ரெயிட் டாப் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். பாய். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.